ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க என்னது ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஆண்டி ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்களா. அந்த தோட்டத்தில் நிறைய கோழிலாம் வளர்த்துவாங்களா. காலையில் எழுந்திரிச்சா அந்த கோழியை கூண்டில் விட்டு திறந்து விட்டுருவாங்களா. அந்த கோழிகள்லாம் அந்த தோட்டத்துக்குள்ளேயே மேய போயிடுமா. அப்புறம் திறந்து விட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைம் கழிச்சு கோழி தீவனம் ஒரு பெரிய டப்பு மாரி ஒன்றில் வைப்பாங்களா. பெரிய டப்பு மாரி ஒன்றில் வைப்பாங்களா. அதில் நிறையா தீவனம் இருக்குமா. அந்த டப்பை வச்சுட்டு சென்டரில் வச்சுட்டு பாபா 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 பாபான்னு எல்லா கோழியும் கூப்பிடுவாங்களா. பக்கத்தில் இருக்க கோழி சில கோழிக்கு பக்கத்துலேயே இருக்குமா, சில கோழிக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குமா. பக்கத்தில் இருக்க கோழியெல்லாம் டக்குனு ஓடி வாயில் எடுத்துட்டு கொஞ்சம் ஓரத்தில் போய் நின்றுக்குமா. பின்னாடி கொஞ்சம் தூரமாக இருக்க கோழியெல்லாம் அந்த பேனில் இருக்க சாப்பாடு சாப்பிடாம தீவனத்தை சாப்பிடாம இந்த கோழி எந்த கோழியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஓரத்தில் நின்று இருக்கோ அந்த கோழிகிட்ட போய் சண்டை போட்டு ஃபஸ்ட்டு சண்டை போடுமா. சண்டை போடுறப்போ வாயிலிருந்து கீழே விழுகிறது. அந்த கீழே விழுகிற சாப்பிட்றப்போ திருப்பி சண்டை போட்டே இருக்குமா. ஆனால் அந்த ஒரு சைடில் பார்த்தா நமக்கு அந்த கோழிக்கு ஒரு பேன் ஃபுல்லாக தீவனம் இருக்குமா. ஆனால் அந்த கோழியை அந்த பேனில் இருக்க தீவனத்தை சாப்பிடாம, தூரத்துலேருந்து வர கோழிகள் பேனில் இருக்க தீவனத்தை சாப்பிடாம இன்னொரு கோழிகிட்ட போய் சண்டை போட்டு கீழே விழுந்துருது. அதையும் சண்டை போட்டு இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்குமா. இதே மாதிரி தான் மனுஷங்களும் டைரெக்டாக எதையுமே பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்காம நம்ம இன்னொரு மனுஷங்க கூட சண்டை போட்டு பீஸ்ஃபுல்லாக வாழாமல், பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து பீஸ்ஃபுல்லாக வாழாமல் அடுத்த மனுஷங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொள். தேங்க்யூ.